கடலாடி சுற்றுவட்டார பெரியோர்களே, இந்த நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களே, பெரியோர்களே, இளைஞர் பெருமக்களே, தாய்மார்களே, என் உளமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். தெய்வீக திருமணார் பக்தர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை சமர்ப்பித்து, கிட்டத்தட்ட 7000 நாடகம் நடித்தாலும் கூட இந்த கடலாடி மேடை நடிக்க பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். என்னை அழைத்த மாபெரும் இதயங்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை சமர்ப்பித்து என் கலைப்பணியை தொடங்குகிறேன். நன்றியும் வணக்கமும். நன்றி, வணக்கம், நன்றி. இறைவா, காசிநாதா, யாருக்கு நான் என்ன குறை செய்தேன்? இறைவா, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. பரந்துரை அரியாசனத்தில் அமர்த்தி வைத்து நீ அடிமையாக்கி விட்டாய். இறைவா, போகிறேன். மன்னனாக வாழ்ந்த நான் பயானத்தை தேடி போகிறேன். இறைவா, 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 போகிறேன் ஆண்டவா. காசிநாதா, கேட்காதரா, காசிநாதா, சிவமே 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 சிவமே. எப்படி சுடலைக்கு சென்று பிடங்களை சுட்டரித்து வாய்க்கறி கொண்டு வாழையனை படைத்து விட்டாய். இறைவா, பிடங்களை சுட்டரித்து வாய்க்கறி கொண்டு வாழையனை படைத்து விட்டாய். இறைவா, இறைவா, எப்படி சுடலைக்கு ஏகி வெண்பினத்தை சுட்டரித்து வெண்பினத்தை சுட்டரித்து சாம்பராக்கிடம பிறந்து வெண்பினத்தை சுட்டரித்து சாம்பராக்கிடம பிறந்து தெய்வமே, 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 சிவமே, சிவமே, எங்கே உன் கருணை
எப்படி என்ன விட்டேன் அந்த விடுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தது குற்றமா? வளர்கிற புகழ் பெற்று வாழ்ந்தார் மக்களுக்காக குற்றமா? அயோத்தியாவின் மன்னராக அரண்மனையிலே அரியாசனத்தில் வட்டி வைக்கிறேன் அடிமையாக்கி விட்டார். ஒரு முறையாகினும் அருக்கங்களை திறந்து அருள் செய்ய மாட்டாயா? ஏன் இந்த சோதனை? எதற்காக இந்த சோதனை? சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டே அயோத்தியாவின் மன்னராக விஸ்வாமித்திர மகரிஷி அரண்மனையை தேடி வந்தார். வரவேண்டும் சுவாமியின் உதவித்தேன் ஆத்திரத்தின் வரை செய்த அன்போடு இருக்கையும் கொடுத்து சுவாமி தங்கள் அடியரை தேடி வந்த விவரம் என்னவென்று கேட்டேன். ஹரிச்சந்திரா, நான் ஒரு யாகம் செய்ய போகிறேன், உலக நன்மை நாடி அதற்கு கொஞ்சம் பொருள் தேவும் நீ நாடி வைத்தேன். நன்மைக்காக தாங்கள் செய்யும் யாகத்திற்கு அடியேன் கொண்டு வேண்டுமா? எவ்வளவு பொருத்த வேண்டும்? உத்தரவுகள் சுவாமி அடியை நிறைவேற்றிவிட சித்தமாக வஞ்சகமாக முனிவர் ஹரிச்சந்திரா, பொருள் கொஞ்சம் அல்ல தெரிவிக்கிறேன் கே. பாறையின் மீது மதகிரி ஒன்று நிறுத்தி அதனை அலங்காரமான குடன் ஏற்றி அவன் கையை வெள்ளிக்கவன் மாணிக்கக்கர் கொடுத்து அவன் துரட்டி எரிந்தோழ்ந்து அவ்வளவு துறந்தாலே தங்களுக்கு திரவியம் தருகிறேன் சுவாமி என்று 2 பொற்களஞ்சிகளை தத்துவத்தை கொடுத்தேன். பெற்றுக்கொண்ட முனிவர் ஹரிச்சந்திராயை கூடவே இருக்கட்டும், நான் போய் யாகத்திற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்துவிட்டு வந்து திரும்ப பொருள் செய்யலாம். திடீர் என்று அருமைக்குள்ளலாம் அரசே, காடுகளை மிருகங்கள் ஆசிரியர்களால் செய்ய வேண்டினார்கள். மக்களை காப்பது மன்னன் கடமை அல்லவா? குடிமையர போர்வீரன் பேரை கணங்க மக்களின் அறமையில் கதி இருக்கும் நான் ஓடோடி சென்னையில் மக்களின் குறைகளை தீர்த்து வேட்டையாடினேன். அயர் நிலையத்தில் புரிந்து கொண்டிருந்தேன். முனிவரின் நீச்சமாளர்களை அனுப்பிய பெண்கள் வந்து ஆடினார்கள் பாடினார்கள். அம்மா, வேண்டுமானால் வேண்டிய சன்மானத்தை பெற்று செல்லுங்கள் தாயை என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. கேட்க தகவலத்தில் கேட்டார்கள். வெற்றி மாலையை கேட்டார்கள், என் குடையை கேட்டார்கள். அது மட்டுமா என்னை மனமுடிக்க வேண்டினார்கள். ஆண்டவா, இதையெல்லாம் பொறுக்காத காவலர்கள் அடித்து உத்தரத்தால் குத்துமா? மீண்டும் முனிவர் வந்து ஹரிச்சந்திரா, அடிப்ப பெண்களை அடித்தாய் என்றார். சுவாமி, அடியேன் எந்த குற்றம் செய்யவில்லை. இப்பெண்களிடத்தில் தகாத ஒரு எழுந்து கொண்டார்கள். அப்படியே நான் அறியாமல் செய்த திருவருக்குமானால் மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று பாதாரம் இந்தங்கள். அதற்கு அவர் கொடுத்த பரிசு உனக்கு ஒரு முடி, உனக்கு ஒரு சிம்மாசனம் என்று என் கிடத்தை காலால் ஓங்கி உதைத்தார். திருமுடி சாய்ந்தது அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. சுவாமி, தங்கள் பாதாரம் இந்த நோகவே என்று வாதத்தை பிடித்து அழுதேன். அயோக்கியரே, நடிக்கிறாய், மீண்டும் என் இருவன்களை மனப்பட வேண்டும் சொல்வார். பெரியவராக தங்களை தெரிவிக்கிறாமா சுவாமி என்று சொல்லுக்காக ஒரு வார்த்தை சொல்லி கண்ணை வேண்டினும் பாகுடன் காக்கின்ற மண்ணை வேண்டினும் காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுடன் ஈகுவேன். பொன்னை வேண்டினும் ஈகுவேன், பொருளை வேண்டினும் ஈகுவேன். அந்நியமான தம்மை அந்நியமான தம்மை அறிங்கணமதிலும் நாடே சுவாமி பாமி. கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுடன் ஈகுவே. கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுடன் ஈகுவே. கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் பாகுடன் ஈகுவே. பொன்னை வேண்டினும் ஈகுவே, பொன்னை வேண்டினும் ஈகுவே. பொன்னை வேண்டினும் ஈகுவே, பொன்னை வேண்டினும் ஈகுவே. பொன்னை வேண்டினும் ஈகுவே, பொன்னை வேண்டினும் ஈகுவே. அந்நியமான தம்மை அந்நியமான தம்மை அது கணபதியும் நாளே அவை. கண்ணை வேண்டினும் ஈகுவே, மண்ணை வேண்டினும் பாகுடன் ஈகுவே. கண்களை வேண்டுமானால் கெடுகிறான் கொடுத்து விடுகிறேன். அடுகின்ற இந்த 56 தேசத்தையும் கூட கெடுக்க நான் கொடுத்து, ஆனால் தாங்கள் சொல்கிற பெண்களை மணக்க மாட்டேன், மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்ன சொல்லி ஆதரவாக கொடு. ஹரிச்சந்திரா, கண்களை கேட்டால் கொடுப்பாய். உன் கண்கள் எனக்கு தேவையில்லை. நாடு நகரம் அனைத்தையும் கேட்டாலும் கொடுப்பாய். சொன்ன சொல் தவறாத உத்தரவு. சத்தியவந்தன் உண்மை என்று போய் சொல்ல மாட்டாய். சொன்னபடி எனக்கு 56 தேசத்தையும் தாரை பார்த்துக் கொடு என்றார். சொல்லிவிட்டேன். இல்லை என்று சொன்னாலும் பொய்யாய் விடுவே, பொய் சொல்லக்கூடாது என் எண்ணத்தோடு தருகிறேன் சுவாமி என்று சொன்ன சொல்லுக்காக 56 தேசத்தின் மகாவலிக்கு தாரை பார்த்து வருகிறேன் சுவாமி என்று புறப்பட்டேன். ஹரிச்சந்திரானில் 56 தேசங்களிடம் உன் வைத்தியத்தின் யாகத்திற்காக 2 கலைஞர் பொழுதுக்கு என்ன சொல்கிறாய் சுவாமி? எங்கும் எதையும் அடியில் எடுத்துச் செல்லவில்லை. 60 தங்களுக்கு ருத்ராட்சி முத்திரைக்கு வைத்திருக்கிறேன், எடுத்துக் கொள்கிறேன். நாடு நகரம் என்றால் அதுவும் சேர்ந்ததா? மேலும் 2 களஞ்சியத்தை கொடுத்து விட்டு போய் என்றார். 48ஆம் தவணை கொடுக்கிறேன் என்று 48ஆம் தவணை வைத்துக் கொண்டு தரகராகிய நட்சத்திரம் அனுப்பி வைத்தார். அந்த அடைத்துக் கொண்டு காசுமாக நோக்கி மராந்தரம் காடு மிகலாம் நடந்து செல்லும்படி நட்சத்திரம் எத்தனை மாடுபடித்தார். நெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கிட்டி பூட்டி அடித்தார்.
மரணிச்சு மறித்தார். ஹரிச்சந்திரா காந்தியில் நடக்க முடியாத தூக்கி சுமக்க வேண்டும் என்றார். சுமந்தேன், காசி நகரை அடைந்தேன். கையில் எந்த ஒரு விதியும் இல்லை. என் அருமை கண்மணியின் திருமுகத்தை பார்த்தேன். ஆனா தங்கள் துன்பம் தீர வேணுமானால் என்னை விற்றாவது முனிவருக்கு சேர்வனை உருளைத்து கட்டிய மனைவியை கடலுக்கு விற்றாத படிச்சதுக்கு ஆளாக்கி விட்டாய். யாவொரு நெறியில்லாமல் கரத்திலே விடுத்து ஆடு மாடுகள் விற்றதை போல் வீதியில் நிறுத்தி விலையோ விலை விலையோ விலை தடித்ததோர் மகனை தாயின் நடித்தால் தடித்ததோர் மகனை தாயின் நடித்தால் தந்தை அழைப்பர் உலகத்திலே தந்தையை நடித்தால் தாயரைப்பர் உலகத்திலே பிடித்ததோர் தந்தையும் தாயும் எனக்கு பேசிய பொன்னம்பலத்தில் வாழும் சிவனே 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 உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை என்றும் உடல் பொருளாவியை உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவியை கடலுக்கு
48 பின்னால் சுத்தி தரகுக்குள் வேண்டும் என்றார். என் செய்வேன்? அரசனாக வேடம் வாங்கி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடைத்தூருடைய முருகேசன் அவர்களுக்கு கடலாடி நகர் தேவர் உறவுமுறை மற்றும் தேவர் இளைஞரின் சார்பாக இந்த முன்னாடி பொருத்தப்படுகிறது. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கிறது. 30 குழாய் கடலாடி முழுவதும் கட்டப்பட்டிருக்கின்றது. உங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்று அவர் வீட்டிலிருந்து உங்கள் எளிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்னும் சிறப்பான பாடல்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு இந்த முன்னாடி பொன்னாடை பொத்திக்கு வருவித்த கடலாடி தேவர் உறவினர் சார்பாகவும் என் அன்பு இதயங்கள் என்னை வாழ வைத்த மாபெரும் இந்த வட்டார பொதுமக்கள் சார்பாக நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றியும் வணக்கமும் நன்றி. விலை என்று வித்து தலையிடம் பொன்னை கொடுத்தவர் சொல்வார் அரிச்சந்திரன். நாய் போல் 48 பின்னால் சுத்தி அறிந்து என் தலைவுக்கு வேண்டும் என்றார். என் செய்வேன்? வாக்கால் பட்ட கடனுக்காக மனைவி மகனை பெற்றேன். 10,000 தரகுக்குறங்களுக்கு தர வேண்டும் எனக்கு தெரியும். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். என்னை விற்றால் நான் தரகுக்குறியை கொடுத்து விடுகிறேன் சுவாமிகள். வாக்கால் பட்ட கடனுக்காக மனைவி மகனை பெற்றேன். 10,000 தரகுக்குறிக்காக தன்னைத்தானே யாரும் கேட்பார் இல்லை. கடைசியில் ஒரு பிணம் சுடும் தொழிலாளியை அடிமை கொண்டான். என் கடந்து என்பார் அதுவே நான் செய்து வாய்க்கும் என்று 10,000 தரகுக்குறிக்காக 56 தேசத்தின் அயோத்தியாவில் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தாரா. பிணம் சுடும் தொழிலாளிக்கு அடிமைப்பட்டு அன்னவர் இறந்து கிடந்த கன்றுகளை அறுக்க சொன்னார். அறியாமல் என் கரத்திலே அறுத்து விட்டேன். நடிச்சா உங்களுக்கு வேற இல்லை போ. எனக்கு மயானம் இருக்கிறது. அங்கு சென்று அங்கு வரும் பிணங்களை எரித்துக் கொள்வதற்கு கால்பணம் உடத்துண்டு வாய்க்கறிவை வாங்கி கால்பணம் உடத்துண்டு இரண்டு என கணிப்பேன். பிணத்தி மேல் போடப்பட்ட வாய்க்கறி உணவாக வைத்துக் கொள்போ. செங்கோல் பிடித்த என் கைகளாண்டி சிம்மாசனத்தை தருவிருந்த என் கைகள் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? திருமணமும் சிவனடியில் அனுதினமும் மரபாது. திருமணமும் சிவனடியில் அனுதினமும் மரபாது. சேவித்திருந்த என் கை திருமணமும் சிவனடியை அனுதினமும் மரபாது. சேவித்திருந்த என் கை தேதும் மயானந்த சிங்காசனத்த வந்து தேதும் மயானந்த சிங்காசனத்த வந்து செங்கோல் பிடித்திருந்த என் கை ஆதித்ய மகராச்சாரிய வசிஷ்டரை அடிமருடி பணிந்திருந்த என் கை அடிவரை படைந்திருந்த என் கை நன்மை மிகு சங்கமனாடையும் தலையறையும் தாடியே அனைத்திருந்த என் கை பில்வ வச்சித்த என் கை பிணக்கில்லாதிருந்த என் கை பிணம் எரியும் உடலைக்கு போய் பிணம் கொடுவானை பிடித்து பிணம் எரிக்க வைத்தாய் என் நேயம் இது இறைவா இறைவா இறைவா. என்ன செய்வேன் சீப்பம்மே? என்ன செய்வேன் சீப்பம்மே?
கலைஞர் பாராய் அடைக்கலம் நீயே காதியில் வாழும் கருணை கனலே எதிரில் உன்னை போல் தெய்வம் உண்டோ எதிரில் உன்னை போல் தெய்வம் உண்டோ எதிரில் உன்னை போல் தெய்வம் உண்டோ பேரருள் புரிந்து என் குறை தீராய் பேரருள் புரிந்து என் குறை தீராய் காதியில் வாழும் கருணை கடலே கடைக்கல் பாராய் அடைக்கலம் நீயே காதியில் வாழும் கருணை கடலே கருணை கஞ்சனந்தே உன்னை நம்பி வந்தேன் கஞ்சனந்தே உன்னை நம்பி வந்தேன் நெஞ்சம் பொன்னாகி மிக நொந்தேன் கஞ்சனம் தீர விஸ்வநாதன் கஞ்சனம் தீர விஸ்வநாதன் கஞ்சனம் தீர சத்தியம் நிறைந்தவன் அஞ்சேன் ஜனகமயம் தருகின்றதே ஆதியில் வாழும் கருணை கடலே கடைக்க மாறாய் அடைக்கலம் நீயே காதியில் வாழும் கருணை கடலே கருணை கடல் கருணை கடலே அது ஒரு தெரிகிறது எஜமான் சொன்ன பயம் அதுவாகத்தான் இருக்கிறேன் போகிறேன் சுடுகாட்டை தேடி பிணங்களை சுட்டரிக்க போகிறேன் வாய்க்கறி உண்டு வாழ்விற்கு போகிறேன் விதிபலியோடு மதிபலியோடு விதிபலியோடு மதிபலியோடு மதிபலியோடு விதிபலியோடு போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் யுக யுகமாக நாடகமாடி இறைவா 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 யுக யுகமாக நாடகமாடி இறைவா 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 யுக யுகமாக நாடகமாடி அடிப்பதெல்லாம் விதியே உலகில் நடப்பதெல்லாம் விதியே போகின்றேன் போகிறேன் மயான காவல் புரிந்திடவே நான் போகிறேன் மயான காவல் புரிந்திடவே போகிறேன் மயான காவல் புரிந்திடவே வீரமாக அடிமையாகி நானும் போகிறேன் மயான காவல் புரிந்திடவே நானும் போகிறேன் ஐயோ சுடலை என்பது தானோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ அலா சுடலை என்பது இதுதானோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ பணினம் சுட வைத்தானோ ஐயோ சுடலை என்பது இதுதானோ தூக்கிகளின் குமரு தாய்கள் ஓரம் இனநாற்றம் சகிக்க முடியவில்லை. ஏ பறவைகளே, ஆந்தைகளே, கூகிகளே,
அக்கஜாரமூர்த்தியிடம் போய் ஹரிச்சந்திரன் தன் மனைவி மக்களை விட்டு மயானத்தில் கொண்டு கத்துகின்றான், கதறுகின்றான், அழுகின்றான், துடிக்கின்றான் என்று ஒரு வார்த்தை உரைக்க மாட்டேன். மறைந்தது கேள், என் வரலாறை உள்ளம் தெரிவிக்காமல் யாரிடம் தெரிவிப்பேன்? பிறந்ததும் இந்த மண்ணே. மறைந்தது கேள், என் வரலாறை தெரிவிக்கிறேன். பிறந்ததும் இந்த மண்ணே, நான் பிறந்ததும் இந்த மண்ணே. நன்றாக கேள். முருகேசன் அவர்களை பாராட்டி தங்கமுத்து பாத்திரக்கடை உரிமையாளர், பசுனை குழு தலைவர் கே தங்கவேல் அவர்கள் 50 ரூபாய் முருகேசன் அவர்களுக்கு அன்பளிப்படுத்தியிருக்கிறார்கள். சிறப்பான பாடலை முருகேசனுடன் இணைந்து பாடிக்கொண்டிருக்கின்ற ஹார்மோனியம் சாமி அவர்களுக்கும் தங்கவேல் அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பை நினைத்து பெருமைப்படுத்திய அத்துணை எங்களுக்கு உளமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். அன்பு தம்பி சாமி அவர்களுக்கு அன்பளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி. பிறந்ததும் இந்த மண்ணே, நான் பிறந்ததும் இந்த மண்ணே. நன்றாக கே, நன்றாக கே. பிறந்ததும் இந்த மண்ணே, பிறந்தது மண்ணே, இறப்பதற்கென்றே பேசிடும். பிறந்தது மண்ணே, இறப்பதற்கென்றே பேசிடும். பிறந்தது மண்மேல் இருப்பதற்கென்றே பேசிடும். புறந்த நச்சுகமும் துர்க்கத்திக்கிடம் சொல்லும் கண்டே பிறந்தன சுகமும் துக்கத்திற்கு சொல்லும் கண்டே கலந்தனை கோப்பி புடலை காக்க கண்ணீர் கொண்டே கரந்தனை கூப்பி இச்சுடனை காக்க கனிவு கொண்டே கலந்தனை கோப்பி புடலை காக்க கண்ணீர் கொண்டே பரம் தந்து ரட்சிக்க, பரம் தந்து ரட்சிக்க சிவமே நின் பாதமே சரண் புகுந்தே, நின் பாதமே சரண் புகுந்தே. ஆ ஆ ஆதியிலும் அடிமை இல்லை, ஜாதியிலும் அடிமை இல்லை. பாதி என்னை அடிமையாக்கி பார்க்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டார். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல. ஆதியிலும் 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 அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல. ஆதியிலும் ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல. ஆதியில் அடிமையானே, வீரபாகுக்கு நான் பாதியில் அடிமையானே. வெள்ளிக்காது கேட்பவர்க்கு, வெள்ளிக்காது வெள்ளிக்காது கேட்பவர்க்கு, வெள்ளிக்காது கேட்பவர்க்கு வட்டிகளை கொடுத்த கையால் கொள்ளிக்காது வாங்கலானே. நான் என்ன செய்வேன், கொள்ளிக்காது வாங்கலானே. ஏ வாடி தேவா, கொள்ளிக்காது வாங்கலானே. தேவாதி தேவா பொலிகது வாங்கலானே. ஏ வாடி தேவா, கொள்ளிக்காது வாங்கலானே. வெற்றியை கண்டம் கொண்டு தினத்துக்கால் கண்ணமும் கொண்டு வெற்றிய பணமும் கொண்டு பிணத்துக்கு பணமும் கொண்டு வெற்றிய பந்தம் கொண்டு தினத்துக்கால் கண்ணமும் கொண்டு வைக்கரிசி வாங்க வைத்தாயே. நான் என்ன செய்வேன், வைக்கரிசி வாங்க வைத்தாயே. ஏ வாடி தேவா, வைக்கரிசி வாங்க வைத்தாயே. நான் என்ன செய்வேன், பகிர்ந்து வாங்க வைத்தாயே. ஏ வாடி தேவா, வைக்கரிசி வாங்க வைத்தாயே. நான் என்ன செய்வேன், வைக்கரிசி வாங்க வைத்தாய். ஈசா எது தர்மம்மா, ஈசா இது தருமமா, ஈசா எது தர்மம்மா, ஈசா எது தர்மம்மா.
ஜெகதீசா என்றே வர்மமா வர்மமா அங்கம் வங்கம் கடிங்கம் குருகு குந்தளம் நமச்சவராடம் அவந்தி கரிசம் கர்நாடம் உச்சரம் குடகு ஆந்திரம் சூரசீரம் தெக்கனம் கேகேயும் பல்லவம் சிந்து சீரமும் சோனகமும் திராவிடமும் துடுப்பம் புடிந்த விவந்தரம் தீர்க்கமிகு யமுனம் கொங்கணம் ஒட்டியும் காஷ்மீரம் கர்நாடகம் குருவிந்தம் பப்பரம் கோலம் சாலம் போகம் மகதம் சஞ்சகம் கொல்லம் நேபாளம் இடதம் அங்காளம் சிங்களம் ரப்பீரம் சாடவம் ஆடவம் இதழ்பம் காசமலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியமராடம் பாஞ்சாலம் என்று சொல்லப்பட்டு 56 நாட்டை ஆண்டனான் சுடுகாட்டை ஆழ்வதற்கோ என்னை படைத்தாய் நாட்டை நாடேதும் சுடுகாட்டை எனையாட வைத்தாய் ஜெகதீசா ஜெகதீசா பரமேசா ஈசா இது தருமமா வர்மமா ஜெகதீசா என் மேல் வருமமா வருமமா ஆதியில் தக்கனான பந்தன் அருந்தவ புத்திரிகளாக அதிபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரம் திருமாதிரை புனர்பூசம் பூசமாகிரி மகம் பூரமுத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இருபோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களையும் தக்கனான பந்தன் அருந்தவ புத்திரிகளாய் பெற்றெடுத்து அப்படி பெற்றெடுத்த தக்கணவன் தன் புத்திரிகளுக்கு மனமுடிக்க வேண்டும் என்று எண்ணி மணமகனாக சந்திரனை தேர்ந்தெடுத்து ஏ சந்திராயனது 27 பெண்களை மணந்து கொண்டு பாதபட்சம் என்று குடும்பம் நடத்தி வர வேண்டும் என்று சொன்னார். ஈசா இது தருமமா ஜெகதீசா என் மேல் வருமமா வருமமா முடியாது என்று சொன்னால் தக்கனது சாபத்திற்குள்ளாக வேண்டும் என்று சரிவென்று 27 பெண்களை மனம் கொண்டு அவர் 27 பெண்களிலும் 4வது பெண்ணாகிய ரோகிணி என்போடு அழகில் மட்டும் மயங்கிய சந்திரன் அவளோடு மட்டும் இன்பமாக வாழ்ந்து வருகையில் மற்றுமுள்ள 26 பெண்களும் பொறாமை கொண்டு தந்தையான தக்கனிடம் சென்று முறையிட தக்கன் பார்த்தார். சந்திரா, எனது வார்த்தையை நீர் நந்த காலத்தினால் இன்று முதலும் தோசக்கரைகளை திரை விடந்து ஒடிமங்கி உருவமற்று போக கடவுது என்று சாபவிட்டார். அழகிலும் ஒளி மிகச் சிறந்துடன் சந்திரன் தக்கனது சாபத்தால் அழகு குன்றி ஒடிமங்கி உருவமற்று போக கண்முற்ற மனைவிமார்கள் அனைவரும் ஒரு சேர கவலை கொண்டு நாயகனை காப்பாற்றுங்கள் என்று தந்தையிடம் முறையிட தக்கன் பார்த்தார். சந்திரா, ஒரு பட்சம் கரைகள் வளரவும் ஒரு பட்சம் கரைகள் தேயவும் ஒரே ஒரு நாள் மட்டும் பௌர்ணமி என்று பூர்ண வடிவத்தோடு காட்சியளிப்பாய் என்ற சாபமோசனம் கொடுத்தார். சாபமோசனம் பெற்ற சந்திரன் தன் மனைவிமார்கள் அழைத்துக் கொண்டு பூலோகத்திற்கு வந்தார். பூலோகத்தின் உபக்கிரகங்கள் ஒன்றுபட்ட காரணத்தினால் எங்கும் மழை இல்லை. சந்திரன் நீராடு நினைத்தால் நீர் கிடைக்கவில்லை. ஒரு தூரத்திலே கௌதம மகரிஷி ஆத்திரம் இருந்தது. அவருக்கென்ற வைத்த தடாகம் இருந்தது. அத்தடாகத்திற்கு சென்று மனைவிமார்களை கரையிருக்க செய்து தான் இறங்கி நீராடி மற்ற மனைவிமார் இறங்கி நீராடி மேலோகம் சென்றார். மறுநாள் கௌதமர் பார்த்தார். யாரோ நம் தடாகத்தில் நீராடி சென்று கவனித்து இன்று முதல் இத்தடாகத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாக மாறிவிடக் கடவுள் என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாடு வழக்கம் போல் சென்று மனைவிமார்களை கரையிருக்க செய்து தான் இறங்கி நீராடினால் அழகான பெண்ணொருவாக மாறிவிட்டார். மனைவிமார்கள் பார்த்தார்கள். ஆணாக இருந்த நம் கணவர் பெண்ணாகி விட்டாரே என்று அறியாகி மகாவிஷ் பிணைத்து எங்கள் பதிவு என்றும் சுயபருவம் பெற வேண்டும் என்று வேண்டி நிற்க அங்கிருந்து மகாவிஷ்ணு வந்து சந்திரனின் பெண் வடிவத்தை கண்டு மயங்கி இருவரும் கூடி குலாவி இன்பம் அணிவிக்க அவ்விடத்தில் கருவுற்று இந்த பூமிக்கு பரவாயில்லை அவ்விடத்தில் இருந்த கௌதமிடம் கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான், தந்தாரமின்றி பிரதாரங்களை இச்சிக்க மாட்டான், 56 சத்தியம் ஆடக்கூடிய சக்கரவர்த்தியாவான். இவன் ஹரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததா, இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெண்முடிவான சந்திரனை மீண்டும் குடத்தில் நீராடச் செய்து சுயபருவம் பெற்று வேரோகம் சென்றார். கௌதமர் என்னை அயோத்திக்கு அருளான திருச்செங்கு வேட்டைக்கு செல்வர் வழியிலே என்னை கொடுத்து விவரத்தை சொல்லி திருச்செங்கு ஒரு வேடியும் பொழுது வண்ணமாக வளர்த்து ஆயக்கரைகள் 64 தெளிவாக கற்றேன். இளமை பருவத்தை அடைந்திருந்தேன். தக்க பிராயம் வந்தவுடனே எனது தந்தை எனக்கு மகுடாபிஷேகம் செய்து வைத்தார். செங்கோல் பிடித்ததும் போச்சே, செங்கோல் பிடித்ததும் போச்சே,
ஜெகதீசாய பேர் வருமமா வரும இளமை பருவத்தை அடைந்திருந்தேன். கண்ணமாபுரி ராஜான மதியின் தன்மகளை கூச்சி வரவேன். 56 தேசத்தவன் சில 400 சிறனைத்தே இடத்திலே ஏறிக்கொண்டு வனத்திலே சென்று கொண்டிருந்தேன். சில வணிகரை அன்னை காளியவின் திருக்கோணி கண்ணீர் கண்ணீர் ரத்து விட்டு கீழே இறங்கி அம்பாடி வடிவடிவன் என்று கோவிலுக்குள் சென்றேன். அங்கோர் அதிசயம் கண்டேன். பேயரவே நன்றாக கேள். அதிசயம் கண்டேன். கல்லாக இருந்த தேர் வாழம்பத்தரையும் என் கண்களுக்கு பொன்மயமாக காட்சியளித்தது. அம்மா என்னவென்று கேட்டேன். மகனே, முன்னோர்களில் ஒருவரான வர்ணம் வச்சு எடுத்து விட்டு சென்ற தேர் யார் ஒருவர் பிற்காலத்திலே நீதி தவறாமல் சத்தியம் தவறாமல் உண்மையை உரைக்கின்றார்களோ அவர்கள் கண்களுக்கே இக்கத்தேர் பக்கிறார்கள். அன்னமிடம் கொடுத்துவிடி என்று விட்டு சென்றேன். மகனே, உன் கண்களுக்கே தெரிந்தது உனக்கு என்று சொன்னார். ரத்தினத்தேர் பொத்தேரவையெல்லாம் சொன்னவர் ஒரே ஒரு வார்த்தை ஹரிச்சந்திரா, எதிர்காலத்திலே மனை மக்களை பிரிந்து நாடு நகரம் அனைத்தையும் பிரிந்து அடிமைப்பட்டு மயானத்தை காப்பாய், இடங்களை சுட்டரிப்பாய் என்று அன்றே ஒரு வார்த்தை குறித்தார். தேவி பராசக்தி கண்ணாயிரம் கொண்டவளை மகமாய் என்று உன்னை எப்படியெல்லாம் போற்றுகிறார்கள். கண்ணாயிரம் கொண்டவளை எங்க காளியம்மா, கண்ணாயிரம் கொண்டவளை எங்க காளியம்மா, நீ கற்பகமாக இந்தவளை எங்க ஜோதியம்மா, கண்ணாயிரம் கொண்டவளை எங்க காளியம்மா, எங்க கற்பனையாக நின்றவளை எங்க தேவியம்மா, நீ கற்பகமாக நின்றவளை எங்க ஜோதியம்மா. கண்ணமாபுரி சென்று 56 தேசத்தவன் வீச்சிற்கு நானூறுமாக வந்திருந்தேன். கற்பு கோபுரம் சந்தரமதி முழுவ வைப்போ கையிலே மனமோடும் சேவர்முகத்திர வந்திருக்க உச்சி கவனித்தேன். பேயருவே, அவள் கடுத்திலே ஒரு திருமாங்கரை ஒரு மணியர். அட நீசனை என்ன கொடுமை! மனமுடித்த பெண்ணுக்கு மறுமுறையும் சிவபரமா என்று நான் கோபமுற்று கேட்க மற்ற தேசத்தவர்களின் கண்களுக்கும் யார் கண்களுக்கும் திருமாங்கரியம் தெரியாது. வைத்தியக்கார் திட்டினார்கள். கழுத்திலே தாரி இருப்பது உண்மை, அயோத்திக்கு அரசராணியும் சொல்வது உண்மை. ஆனால் மற்றவர் கண்களுக்கு தெரியாது. யார் ஒருவர் மனமுடிக்க போகிறார்களோ அவர்கள் கண்களுக்குத்தான் தெரியும். இத்தனை அரசியலில் அயோத்திக்கு அரசராணி இவர் கண்களுக்கே திருமாங்கரியம் தெரிந்தது. இத்தாரி அவள் பிறக்கும் பொழுதே பிறந்ததால் என்று அன்ற உங்கள் அன்னவளை மணந்து அயோத்தியாவின் பட்ட மகிழ்ச்சியால் ஏற்றுக்கொண்டு ஓரிரு ஆண்டுகளில் அருமைமகர் தேவதாசரை பெற்றெடுத்து முனிவரின் பூச்சியினால் நாடு நகரம் அனைத்தையும் பிரிந்து உண்மையே பேச வேண்டும். இந்த உலகத்திலே சத்தியத்தோடு வாழ என்பதற்காக என்னையும் ஒரு பிணங்குடன் தொழிலாடி கடுமையார் அவர் இட்ட கட்டளை. பேயவே, இந்த சுடுகாட்டிற்கு வந்து விடங்களை சுட்டறிக்கு வந்திருக்கிறேன். இவ்விடத்திற்கு வந்துவிட்டு அழுதலைக்கு அல்ல, அமரசு முலாவும் புனிதத்தலமான சுடுகா. இப்படித்தான் மனித வாழ். ஏன் மனிதா, பிறக்கும் பொழுது எதை கொண்டு வருகிறார், இறக்கும் பொழுது என்ன கொண்டு போகிறார்? இந்த இறக்கணத்தை மறந்துவிட்டு மண்ணிலே எத்தனை தன்னங்களை செய்கிறார். சில நாட்கள்
வழிப்போக்கரை போல் விருந்தாளி போல் இம்மனிதவது வாய் விட்டு போகும் மனிதா. இப்பொழுது எரிந்துவிட்ட பிடிசாமல் மனிதா. இதுதான் மனித வாழ்வு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் எந்த எதிர் வீடு, யாருக்கு கிடைக்கும் எந்த எதிர் வீடு, இதுதான் அனைவருக்கும் சமதி. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் எந்த எதிர் வீடு, இதுதான் அனைவருக்கும் சமதி. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் இந்த எதிர் வீடு, இதுதான் அனைவருக்கும் சம வீடு. பணத்தை சுமப்பவன் போகின்றான், பணத்தை சுமப்பவன் போகின்றான், இங்கே பாராண்ட மன்னன் வருகின்றான், பாராண்ட மன்னன் வருகின்றான். பிணத்தை சுமப்பவன் வருகின்றான், பிணத்தை சுமப்பவன் வருகிறான், எதையாய் மனிதன் வருகின்றான். பிணத்தை சுமப்பவன் வருகின்றான், பேதையாய் மனிதன் வருகின்றான். ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, தப்புள்ள மாந்தருக்கும் ஒரு வீடு, தப்புரை மாந்தருக்கும் ஒரு வீடு, தப்பை இழந்தவர்க்கும் ஒரு வீடு, கண்ணியாய் வாழ்ந்தவர்க்கும் ஒரு வீடு, கண்ணியாய் வாழ்ந்தவர்க்கும் ஒரு வீடு, கடைசியில் இதுதான் தனி வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் இந்த தனி வீடு, இதுதான் அனைவருக்கும் தனி வீடு. இதுதான் அனைவருக்கும் சம வீடு. இதுதான் அனைவருக்கும் சம வீடு. இதுதான் அனைவருக்கும் சம வீடு. பணபந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே. பணபந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து